எனக்காகத்தான் காத்துட்டு இருக்கீங்களா தம்பி? வண்டி நின்றுச்சு, மெக்கானிக் வண்டி வெயிட் பண்ணிருக்கேன். நான் எதுக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணும்? நீங்க யாருங்க? என் மகன் உங்ககிட்ட போன்ல பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீங்க தானே தேவா? சார் தப்பு பண்ணிட்டேன் சார். சார் தப்பு பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். இதுல உன் தப்பு என்ன இருக்கு? இல்ல சார், ஏதோ லாரிக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ பயப்படாத. அவன் ஏதோ கோவத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு அந்த இடத்துல பார்க்கும்போதுதான் புரிஞ்சது. நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கான். எப்ப பெத்த புள்ளையே என்ன கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டான்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் செத்துட்டேன். தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைச்சேன் சார். ஆனா அவன் பிளான் பண்ண மாதிரி போலன்னு வச்சுக்கேன். அப்பா செத்தும் பிரயோஜனம் இல்லாம போச்சேன்னு வருத்தப்படுவானேன்னு தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். என்ன சாகடிச்சா நீங்க கொலகாரங்கள் ஆயிடுவீங்கடா. உங்களுக்கு நான் சாகணும், அவ்வளவுதானே? அப்பா, தெரிஞ்சேதாங்க போனியாப்பா? நான் கொலைக்காரன் ஆகக்கூடாதுன்னா இப்படி பண்ணியாப்பா? நீ போயிட்டா எல்லாம் எனக்கு வரும்னு நினைச்சேன். ஆனா நீதான் எனக்கு எல்லாம் நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். நான் தான் உன் உயிர்னு சொன்னியாப்பா. எனக்காக இந்த உயிரை கொடுக்கணும்னு நினைச்சிட்டல. என்ன மன்னிச்சிட்டு கூட என்னால கேட்க முடியலப்பா. அப்படி கேட்டா என்ன மன்னிச்சிருவோன்னு பயமா இருக்குப்பா. உன்ன மாதிரி அப்பா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கப்பா. என்ன மாதிரி ஒரு பையன் யாருக்கும் பிறக்க கூடாது, பிறக்கவே கூடாது. நீ தினமும் செடிக்கு தண்ணி ஊத்துவல்லப்பா. ஒரு களி செடி தெரியாம தண்ணி ஊத்தி வளர்த்துட்டியாப்பா. நீ எந்த அளவுக்கு அழுதுருப்பன்னு உன் கண்ணில நினைச்சது லட்டு சொல்லுதப்பா. நான் மாறிட்டேன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. இல்ல, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். உனக்கு சரியான பிறகு நீ ஆபீஸ்க்கு போறப்போ எல்லாரும் ராமன் சார், உங்க பையன் ராகவ் ரொம்ப நல்ல பையன், நல்லா வளர்த்திருக்க, நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்கப்பா, பெருமையா சொல்லுவாங்கப்பா. அதை நீ பார்க்கணும். அது வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் போறேன்.
எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகருங்க. யார் நீங்க? ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணுங்க. பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். போஸ்ட்மார்ட்டமா? இவர் இறந்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஸ்ட்ரெச்சர் பாடி சீக்கிரம் கொண்டு வாங்க. இதுதானோ நீ கேட்ட ஒரு வாழ்க்கைதான் சரியா? வருவாரோ இனி உந்தன் முகம் பார்க்கத்தான் அழுதா? வாழும் போதே ஒன்றாய் நீயே சாதிச் சொல்லி என்றாய் நீயே காலம் செய்த கண்ணீர் தீரா இதுதானோ நீ கேட்ட ஒரு வாழ்க்கைதான் சரியா? வருவாரோ இனி உந்தன் முகம் பார்க்கத்தான் அழுதா? போதும் என்றே போனாயே நீ, பாவம் என்றே நானேனா? வாழ்த்தும் வாசம் போகுதே, வானம் டேய், எதுக்குடா வர சொன்ன? என்னடா இது? அப்பாவோட இன்சூரன்ஸ் பண்ணன ஃபைனான்சருக்கு கொடுத்துட்டு போக மீறி நீ லாரி வாங்கிக்கன. ஏய், நீ உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். நான் அவர் சாகும்போது பார்த்தேன். எனக்கு இந்த பணம் வேண்டாம்டா, எனக்கு வேண்டாம். படிப்புலையும் ஃபெயில் ஆயிட்டேன், காதலிச்ச பொண்ணு விஷயத்துலயும் ஃபெயில் ஆயிட்டேன், லைஃப்ல செட்டில் ஆகுறதுலயும் ஃபெயில் ஆயிட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஃபெயில் ஆயிட்டு தானே இருக்கேன். என் அப்பா விஷயத்துல நான் ஃபெயில் ஆகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கல்லன்னு. இது அம்மா கிட்ட சொல்லிடலான்னு இருக்குன்னு. டேய், உங்க அப்பாவை கொன்னுட்ட, இப்ப அவரோட கடைசி ஆசையும் கொல்ல போறியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு உங்க அப்பா. அதனால தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. 3 மாசமா நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு மன்னிக்கவே முடியாத குற்றத்தை பண்ணிட்டு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. இதுக்குள்ள என்னென்ன தண்டனை? நீ மாறிட்டேங்கிற விஷயம் தெரியாம இறந்து போயிட்டாருடா உங்க அப்பா. அதை விட பெரிய தண்டனை ஏதாவது இருக்கா? ராகவா, உங்க அப்பா உன் மேல வச்சிருந்த ஒரே ஒரு நம்பிக்கை நீ உங்க அம்மாவையாவது நல்லா பார்த்துப்பேன்னு தான். அதையாவது சரியா பண்ணு. இந்த டொனேஷனை யார் பேர்ல எழுதணும் சார்? தசரத ராமன்.